ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ட்ராவல் பிளாக் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ எங்கே போகிறோம் அப்படின்னா கோயம்புத்தூர் வந்து என் ஃப்ரெண்டுக்கு வந்து மேரேஜ். ஸோ அதை அட்டென்ட் பண்ணுறதுக்காக தான் நாங்கள் கிளம்புறோம். ஸோ நைட்டு வந்து 10 o'clock வந்து ட்ரெயின். ஸோ என்ன ட்ரெயின் நாங்கள் வந்து புக் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேரன் எக்ஸ்பிரஸ். ஸோ அது வந்து சென்னை சென்ட்ரல்லேருந்து 10 மணிக்கு கிளம்புது. ஸோ ஏர்லி மார்னிங் ஒரு 6 o'clock வந்து நம்ம கோயம்புத்தூர் போய் ரீச் ஆகும். ஏன் இந்த சேரன் எக்ஸ்பிரஸ் சூஸ் பண்ணோம் அப்படின்னா இது வந்து 10 o'clock டைம்ன்றதுனால கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருந்தது. இல்லைனா 8-9 அப்படின்னா கொஞ்சம் சீக்கிரமாக வர மாதிரியே இருக்கும். அதனால தான் வந்து இந்த ட்ரெயின் சூஸ் பண்ணோம். இது வந்து ஒரு ஆளுக்கு வந்து 325 rupees. ஸோ 2 பேருக்கு சேர்ந்து அரௌண்ட் 700 முடிஞ்சிடும். ஸோ ஏர்லி மார்னிங் 6 o'clock வந்து நம்ம வந்து கோயம்புத்தூர் வந்து ரீச் ஆகிட்டோம். ஆக்சுவலாக மண்டே தான் மேரேஜ், ஈவினிங் வந்து ரிசப்ஷன். நான் வந்து ரிசப்ஷன் தான் அட்டன் பண்ண போகிறேன். பட் நம்ம வந்து சாட்டர்டே நைட்டே கிளம்பிட்டோம். ஸோ சண்டே மார்னிங் வந்து நம்ம கோயம்புத்தூரில் இருக்கோம். ஸோ நம்மளுக்கு வந்து 1.5 days வந்து டைம் இருக்கா. ஸோ அதனால் வந்து நம்ம எங்கேயாவது போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் வந்து ஒரு பிளேஸை சுற்றி பார்க்கலான்னு சொல்லிட்டு நாங்கள் முடிவு பண்ணிட்டோம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பிரேக்ஃபாஸ்ட் அதெல்லாம் முடிச்சுட்டு அங்கே வந்து நாங்கள் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து காந்திபுரம் போயிட்டு அங்கே இருக்கிற கடையில் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு காஃபி டீ எல்லாமே குடிச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம ட்ராவல் பண்ணுறதுக்கு வந்து ரெண்டல் பைக்ஸ் வந்து தேடி போனோம். ஸோ பைக் எடுக்கலாமா ஸ்கூட்டி எடுக்கலாமா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் இருந்துச்சு. கடைசியில் வந்து நாங்கள் ஸ்கூட்டி வந்து ப்ரிஃபர் பண்ணிட்டோம். ஸ்கூட்டி வந்து ஏன் ப்ரிஃபர் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப லாங் ட்ராவல்லாம் கிடையாது, கொஞ்சம் வந்து ஒரு ஷார்ட்டான ட்ராவல் தான். ப்ளஸ் வந்து இப்போ ஸ்கூட்டியாக இருந்தால் நாங்கள் 2 பேருமே வந்து மாற்றி மாற்றி ஓட்டிப்போம்ல, அவங்களுக்கு மட்டும் டயர்டாக இருக்காது. இதே பைக்காக இருந்தால் அவங்க மட்டும் தான் ஓட்டணும். அதனால் வந்து சரி கம்ஃபர்டபுளாக 2 பேருமே ஓட்டலாம் அப்படின்றதுனால வந்து நாங்கள் வந்து ஸ்கூட்டி வந்து ப்ரிஃபர் பண்ணோம். ப்ளஸ் கொஞ்சம் லக்கேஜஸும் இருந்தது. லக்கேஜஸ் இருந்துச்சுன்னா ஸ்கூட்டியில் வந்து முன்னாடி வச்சுக்கலாம் அப்படின்றது ஒரு காரணமும் தான். ஸோ நாங்கள் போகிற இடத்துக்கு வந்து டோட்டலாக எவ்வளோ நேரம் ஆகும்னு பார்த்திங்கன்னா 3 hours 20 minutes, ஒரு 3 hours 30 minutes ஆகும்னு வச்சுக்கோங்களேன். அந்த இடத்துக்கு தான் போகிறோம். அது எங்கன்னு பார்த்தீங்கன்னா அத்திரப்பள்ளி ஃபால்ஸ், அங்கே தான் வந்து போகிறோம். ஸோ அது வந்து திருச்சூர் கேரளாவில் வந்து இருக்குது. ஸோ அது வந்து சடன் பிளான் தான். சரி நம்ம 3 hours தானே போயிடலாம் அப்படின்ற மாதிரி திடீர்னு முடிவெடுத்துட்டு போனது. ஸோ கோயம்புத்தூர், பாலக்காடு, திருச்சூர், அதுக்கப்புறம் அத்திரப்பள்ளி ஃபால்ஸ் அந்த மாதிரி NH ரோட்டில் தான் வந்து நாங்கள் போயிட்டுருந்தோம். ஆக்சுவலாக வால்பாறை போகிற மாதிரியும் பிளான் இருந்தது. அதுக்கப்புறம் அது வந்து டைம் வந்து நம்மளுக்கு பத்தாது அப்படின்றதுனால அத்திரப்பள்ளி ஃபால்ஸ் போகலான்னு சொல்லிட்டு பிளானை வந்து டக்குன்னு மாற்றிட்டோம். ஸோ வால்பாறை வழியாக போனோம் அப்படின்னா நம்ம கொஞ்சம் ஃபாரஸ்ட் ஏரியாலேயும் நடுவில் போய் அப்புறம் அத்திரப்பள்ளி போகிற மாதிரி இருந்துச்சு. ஸோ நம்ம அது கொஞ்சம் வால்பாறை போயிட்டு அத்திரப்பள்ளி போகிறதா இருந்தால் கொஞ்சம் லேட் ஆகிடும் அப்படின்றதுனால நம்மளுக்கு அந்த டைம் பத்தாது அப்படின்றதுனால நாங்கள் அத்திரப்பள்ளி மட்டும் சூஸ் பண்ணிட்டோம். ஸோ அதனால் வந்து நம்ம சேஃபாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த NH ரோடு வந்து சூஸ் பண்ணியாச்சு. ஸோ வந்து NH ரோட்டில் வந்து போகிறோம், நம்மளுக்கு ரொம்ப வெயில் அடிக்கும், கசகசன்னு இருக்கும் அந்த மாதிரிலாம் நினச்சிட்டு இருந்தேன் நான். ஆனால் போகும்போது பார்த்திங்கன்னா கிளைமேட் செம்மையாக இருந்தது. அப்படியே நமக்கு வந்து அந்த விண்டு வந்து செம்ம கூலாக இருந்தது. இன்னும் கொஞ்சம் நேரம் ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கலாம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ ட்ராவல் பண்ண அலுப்பே வந்து தெரியல, அந்தளவுக்கு வந்து சூப்பராக இருந்துச்சு. ஸோ போகிற வழியில் இருக்கிற குட்டி குட்டி பிளேசஸ்லாம் வந்து ரசிச்சுட்டு அப்புறம் வந்து கொஞ்ச நேரம் வந்து நம்மளும் கொஞ்சம் பிரேக் எடுத்துகிட்டு வண்டிக்கு கொஞ்சம் பிரேக் கொடுத்துட்டு நடுவு ஸ்டாப் பண்ணிட்டு அந்த ஸ்டாப் பண்ணி நின்று ஐயோ சும்மா நிற்கிறோமே அப்படின்ற மாதிரியே ஒன்றும் தோணல. அந்த இயற்கையை ரசிக்கிறதுக்கே வந்து அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ஸோ இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது வந்து எக்கரா ரிவர். இது வந்து எக்கரா வில்லேஜில் இருக்கிறதுனால இது வந்து எக்கரா ரிவர் அப்படின்னு பேர் வந்திருக்கு. இது வந்து எங்கே இருக்குன்னா அந்த பாலக்காடு சிட்டியில் ஒரு இடத்துல வந்து இருக்குது இந்த எக்கரா ரிவர். ஸோ இங்கே கூட வந்து நம்ம வந்து ஃபோட்டோஸ்லாம் நல்லா எடுக்கலாம். சூப்பராக இருந்துச்சு ரிவர் பார்க்குறதுக்கு. ஸோ அப்படியே நாங்கள் வந்து சுற்றி பச்சை பசேன்னு அழகாக இருந்துச்சு. ஸோ எல்லாத்தையுமே வந்து பார்க்கறதுக்கே வந்து 2 கண்ணு பத்தாது அந்த மாதிரி வந்து கண்ணு குளிர்ச்சியாக இருந்துச்சு. ஸோ செம்ம சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு இடத்துல வந்து நாங்கள் ஸ்டாப் பண்ணிட்டு கொஞ்சம் அதான் வண்டிக்கும் ரெஸ்ட்டு கொடுக்கணும், நம்மளுக்கும் ரெஸ்ட் வேணும் அப்படின்றதுனால கொஞ்சம் தூரத்தில் வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு அந்த இயற்கையெல்லாம் பார்க்கும்போது செம்ம அழகாக இருந்துச்சா. அதனால் நான் வந்து என்ன பண்ணேன் அப்படின்னா எங்கள் அம்மா அப்பாக்கெலாம் வீடியோ கால் பண்ணி அதெல்லாம் காமிச்சிட்டு அந்த மாதிரி கொஞ்சம் நேரம் டைம் பாஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். சும்மா உட்காரணுனாலும் நம்மளுக்கு போர் அடிக்கும்ல அப்படி சொல்லிட்டு டைம் பாஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ அந்த மாதிரி வந்து செம்ம ஜாலியாக வந்து ஃபன் பண்ணிவிட்டு அந்த இடத்துலாம் வந்து பார்த்துட்ருந்தோம். ஸோ இப்போ வந்து இந்த மாதிரி லாங் ட்ராவல் வந்து நாங்கள் பைக்கில் போகிறோம் அப்படிலாம் வீட்டில் சொன்னால் வந்து அவங்க கொஞ்சம் பயப்படுவாங்க. அதனால் சொல்லாமலே நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். பட் நீங்களாம் அப்படி இருக்கக்கூடாது, ப்ராப்பராக வந்து சொல்லிவிட்டு கிளம்புங்க. இல்லைனா வந்து வீட்டில் இருக்கவங்க வந்து பயந்துட்டுருப்பாங்க. நான் வந்து இப்போ கப்புள்ஸ் ஆகிட்டோம்ல, அதனால் நம்ம ஒரு முடிவு எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். ஸோ செம்ம ஜாலியாக இருந்துச்சுங்க. ஸ்கூட்டி ஓட்டுறது வந்து அதுவும் ஹைவேஸில் யாருமே இல்லாமல் நம்ம மட்டும் ஓட்டுறது அப்படிங்கும்போது எனக்கு செம்ம ஜாலியாக இருந்துச்சு. வீடு தண்ணி இந்த மாதிரி ஒரு இடத்துல தாங்க இருக்கணும் சூப்பராக. நான் கொஞ்சம் அப்படியே காற்றுல வந்து ஹேர் ஸ்டைல்லாம் கலைஞ்சிருச்சு. பட் வந்து சூப்பர் பிளேஸ். கொஞ்ச நேரம் வந்து வண்டிக்கு ரெஸ்ட்டு கொடுக்கலாமேன்னு சொல்லிட்டு நாங்களும் அப்படியே கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம். இன்னும் 1 hour நம்ம டெஸ்டினேஷன் ரீச் பண்ணுவோம்.
ரெஸ்ட் எடுத்துகிட்டு கிளம்பலான்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரத்துலேயே வந்து திருப்பியும் ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி நிலமை வந்துருச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து லைட்டாக சாரல் விழ ஆரம்பிச்சிருச்சு. நாங்கள் வந்து ரெயின் கோட் வந்து இப்போ நம்ம ஊர்லேயே வந்து திடீர்னு மழை பெய்கிறதுனால வந்து எதுக்கோ சேஃப்டிக்கு ரெயின் கோட் வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு ரெயின் கோட் எடுத்துகிட்டு போயிருந்தோம். அது பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஏன்னா இங்கே வந்து கண்டினியூஸாக மழை பெய்யல, பட் வந்து மழை பெய்யுது, அப்புறம் கொஞ்ச நேரம் நிற்கிது, அப்புறம் திடீர்னு கொஞ்ச நேரம் கழிச்சு மழை பெய்யுது, அப்படியே மாறி மாறி வந்துகிட்டே இருந்துச்சா. அதனால் வந்து ரெயின் கோட் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருந்துச்சு. நல்ல வேளை எடுத்துகிட்டு போகணும் அப்படின்ற மாதிரி இருந்தது. மழையில் நனைஞ்சிட்டு போனாலும் ரொம்ப ஜாலியாக தான் இருக்கும், பட் நம்ம ஃபுல்லாக நனைஞ்சிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கணும் அப்படின்றதுனால இது எடுத்துகிட்டு போனது ரொம்ப சூப்பராக இருந்தது. நீங்களும் அதனால் இந்த மாதிரி சீசனில் நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா ரெயின் கோட் எதுக்கும் வச்சுக்கோங்க. முக்கியமாக வந்து பைக்கில் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா. இப்போ நம்ம வந்து எங்கே போகிறோம் அப்படின்னா ஒரு டனலுக்குள்ளே வந்து நுழைய போகிறோம். இந்த டனல் பேர் வந்து குதிரன் டனல். இது வந்து குதிரன் ஹில்ஸ்குள்ளே இருக்குது, அதனால் வந்து இது வந்து குதிரன் டனல் சொல்கிறாங்க. இது வந்து ட்வின் டனல் சொல்லுவாங்க, ஏன்னா 2 இருக்குல்ல, இங்கே ஒன்று பக்கத்தில் ஒன்று இருக்குது. ஸோ அதனால் வந்து இது வந்து ட்வின் டனல். இது வந்து எங்கே இருக்குது அப்படின்னா ஆனைமலை ஹில்ஸுக்கு வெஸ்டர்ன் பார்ட்டில் இருக்குது இந்த குதிரன் ஹில்ஸு. அதுக்குள்ளே இந்த குதிரன் டனல் வந்து இருக்குது. சூப்பராக இருந்துச்சுங்க, செம்மையாக இருந்துச்சு. ஒரு 1 மீட்டர் வரைக்கும் 1 கிலோமீட்டர் வரைக்கும் ட்ராவல் பண்ணலான்னு நினைக்கிறேன் ஃபுல்லாக. செம்ம சூப்பராக இருந்துச்சு. அந்த மலைக்கு நடுவில் போகிற ஃபீலிங் வந்து நல்லா இருந்துச்சு வெளியே இருந்து உள்ளே போகும்போது. ஆனால் உள்ளே வந்து கொஞ்சம் ஹீட்டாக இருந்துச்சு, பட் ஆனால் வந்து அந்த உள்ளே போகிறோம் அப்படின்ற போது செம்ம சூப்பராக இருந்துச்சு. மழை பெஞ்சிட்டே இருந்ததுனால வந்து ஃபோன் கேமராவில் வந்து தண்ணி பட்டு கொஞ்சம் ஒரு மாதிரி பிளராக தெரிஞ்சது அந்த டன்னலுக்குள்ளே போகும்போது. அதுக்கப்புறமா கிளியர் பண்ணி பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ரோடெலாம் பாருங்களேன், மழை பெஞ்சதுக்கான அறிகுறியே இல்லாத மாதிரி இருக்குது, அந்த மாதிரி இருக்குது. இப்போ நம்ம வந்து திரிசூருக்கு பக்கத்தில் வந்துட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து அதுக்குள்ளேயும் வந்து மத்தியானம் ஆயிடுச்சு, பசிக்க ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கிற கடைக்கு போனோம். அலிபாபா அண்ட் 41 டிஷ்ஷஸ். அந்த கடை வந்து செம்ம சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் தான் வந்து ஃபஸ்ட் ஆளாக உள்ளே என்ட்ரி ஆனோம். எங்களுக்கு அப்புறம் கொஞ்சம் நிறைய பேர் வர ஆரம்பித்தாங்க. ஸோ நல்லா பெரிய ஹோட்டலாக தான் இருந்துச்சு. காஸ்ட்டுமே வந்து பயங்கரமாக தான் இருந்துச்சு. ஸோ அலிபாபா அப்படின்றதுனால என்னென்ன டிஷ்ஷஸ் வச்சுருக்காங்க, கொஞ்சம் எதாவது டிஃப்ரெண்ட்டாக வச்சுருக்காங்களா அப்படின்ற மாதிரி நான் சும்மா ஒரு மெனு கார்டை வந்து லைட்டாக பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். நார்மலாக எல்லா கடையிலுமே இருக்கிற மாதிரி தான். கொஞ்சம் மட்டன், சிக்கன், ஃபிஷ், ப்ரான், பீஃப் அந்த மாதிரி எல்லா ஐட்டம்ஸுமே வந்து இருந்துச்சு. ஸோ நாங்கள் வந்து சிக்கன் பிரியாணி தான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். நாங்கள் வந்து என்னென்னா ட்ராவல் பண்ணும்போது வந்து லைட்டாக சாப்பிட்ணும், அதான் வந்து பிளானு. ஏன்னா ட்ராவல் பண்ணும்போது நமக்கு வந்து வயிறு அப்செட் ஆகிடுச்சுன்னா வந்து நம்மளுக்கு ட்ராவலே நல்லா இருக்காது. ஸோ அதே நினச்சிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் நம்ம ரூமுக்கு போனதுக்கப்புறம் நமக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி ஆசைத்தீர சாப்பிட்டுக்கலாம். பட் நம்ம வந்து ஆன் தி வேல ட்ராவல் இருக்கோம் அப்படின்னா லைட்டாக சாப்பிட்றது தான் பெஸ்ட்டு. ஸோ அதனால் வந்து நீங்களும் ட்ராவல் பண்ணும்போது லைட்டாகவே சாப்பிடுங்க. ஸ்டார்டருக்கு வந்து ஒரு தந்தூரி, ஹாஃப் தந்தூரி வாங்கினோம். அதுக்கப்புறம் இந்த தண்ணி பார்த்தீங்களா, இது வந்து சீரகம் அந்த மாதிரி போட்டு வச்ச தண்ணின்னு நினைக்கிறேன், ஒரு மூலிகை தண்ணி. ஒரு பன் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து மயோனேஸ், அதுக்கப்புறம் வந்து கேபேஜ், ஒயிட் கலர் கேபேஜ் கலரில் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பிரியாணி வாங்கினோம். ஒரே ஒரு பிரியாணி வாங்கி 2 பேருமே ஷேர் பண்ணிட்டோம். ஸோ வந்து 2 பேருக்குமே வந்து ஒரு ஹாஃப் வயிறு ஃபுல்லாகிற மாதிரி சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சு. எனக்கு வந்து ஃபுல்லாக இருக்கும், அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஹாஃப் தான் ஃபுல்லாக இருக்கும். பட் ஓகே, ட்ராவல் பண்ணும்போது நம்ம லைட்டாக சாப்பிட்டாலே போதும் அப்படின்றதுனால உன்னோட ஸ்டாப் பண்ணிட்டோம். அதுக்கு என்ட்ரன்ஸ்லேயே வந்து வெல்கம் பண்ணுற மாதிரி அந்த அலிபாபா பொம்மை வந்து வச்சுருந்தாங்க. ஸோ பட் ஆனால் நம்ம என்ட்ரு ஆகும்போது அதை பார்க்கல, அப்படியே டேரெக்டாக வந்து சைடு வழியாக ஹோட்டலுக்குள்ளே புகுந்துடும். வெளியே ரிட்டன் வரும்போது தான் வந்து அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வீடியோ எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ அதுக்கப்புறம் அவங்க பைக் எடுத்துகிட்டு வர வரைக்கும் நான் வந்து சும்மா பக்கத்தில் இருக்க பிளான்ஸ்லாம் வந்து அழகாக டிசைனாக வெட்டி வச்சுருந்தாங்களா அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ வந்து இது வந்து ஆன் தி வேல இருக்குது. இந்த ரெஸ்டாரண்ட் நல்லா தான் இருக்குது, கொஞ்சம் காஸ்ட் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது, பட் வந்து டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து சாப்பிடுங்க, பட் ட்ராவல் பண்ணும்போது லைட்டாக சாப்பிடுங்க, ஹெவியாக சாப்பிட்றாதீங்க. அதுக்கப்புறம் நம்ம மறுபடியும் ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ நம்ம வந்து கேரளாக்குள்ளே போயாச்சு. இப்போ வந்து நம்ம அது அத்திரப்பள்ளி ஃபால்ஸ் கிட்ட நெருங்க போகிறோம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்து நம்ம வந்து ரீச் ஆக போகிறோம் நம்ம பிளேஸ்க்கு. ஸோ சுற்றி பார்த்திங்கன்னா செம்ம சூப்பராக இருந்துச்சுங்க. எனக்கு வந்து இன்னொரு தடவை இதே மாதிரி ட்ராவல் பண்ணோம் அப்படின்னு தோன்ற அளவுக்கு வந்து அழகாக இருந்துச்சு. நமக்கு அந்த டயர்ட்னஸே வந்து தெரியல. ஸோ உள்ளே என்ட்ரு ஆகும் போதே பார்த்திங்கன்னா வந்து ஒரு சர்ச் இருந்தது, ரொம்ப பெரிய சர்ச்சு. அதோடய லென்த்து வந்து ரொம்ப நீளமாக இருந்தது. ஸோ நாங்கள் அதை அப்படியே பைக்கில் போகும்போதே ஸ்லோவாக பார்த்துட்டே போனோம். பிளேசஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சுங்க. ஃபுல்லாக எல்லா வீட்லேயுமே வந்து செடிங்க தான். அதாவது செடிக்கு நடுவில் தான் வீடு, பெரிய பெரிய மரங்கள், அந்த மரங்களுக்கு நடுவில் தான் வீடு. ஸோ சூப்பராக இருந்துச்சு பார்க்கவே. அதுக்கப்புறம் ஒரு ட்ரீம் பார்க் மாதிரி இருந்தது, ட்ரீம் வேர்ல்டு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நாங்கள் இதுக்குள்ளெலாம் போகல,
நம்ம டேரெக்டாக வந்து ட்ராவல் பண்ணும்போது பார்த்தோம். பார்த்தீங்களா 2 சைடு மரம். நம்ம வந்து இப்போ ஃபாரஸ்ட்டுக்குள்ளே நுழையிறோம். சைடில் வந்து நிறைய போர்டு வச்சுருந்தாங்க. இந்த மாதிரி வைல்ட் அனிமல்ஸ் வந்து கிராசிங் ஏரியா, அதனால் கோ ஸ்லோ அந்த மாதிரிலாம் வந்து நிறைய வந்து போர்ட்ஸ் வச்சுருந்தாங்க. நானும் வந்து வைல்ட் அனிமல்ஸில் பார்த்துடலாம் நினச்சேன். ஆனால் நம்ம நேரம் வந்து போகும்போது வரும்போது 2 நேரமே வந்து நம்ம பார்க்க முடியல. பட் நாங்கள் அத்திரப்பள்ளி ஃபால்ஸ்க்கு போயிட்டு வந்ததுக்கப்புறமா இப்போ ரீசெண்டாக நியூஸில் வந்து இந்த மாதிரி டைகர்ஸ்லாம் வந்து சுற்றிட்டுருக்கு, அதனால் யாருக்குமே அலோடு கிடையாதுன்னெலாம் நியூஸ் பார்த்துட்டு இருந்தோம். நல்ல வேளை அதுக்கு முன்னாடி பார்த்துட்டு வந்தாச்சு. ஸோ அதனால் வந்து ஜாலி தான். ஸோ அவ்வளோதாங்க, நம்ம வந்து அத்திரப்பள்ளி ஏரியாக்குள்ளே நுழைஞ்சிட்டோம். அத்திரப்பள்ளி அட்வென்ச்சர்ஸ். ஸோ நம்ம வந்து நெக்ஸ்ட் அத்திரப்பள்ளிக்கு போய் என்னென்னலாம் பண்ணுறோம் அப்படின்றத நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து நாங்கள் ட்ராவல் பண்ண ரூட் ஃப்ரம் கோயம்புத்தூர் டு அத்திரப்பள்ளி. பாய்.